இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எங்க பாத்தீங்க? என்ன பார்த்து தான் திருப்பி வந்தீங்களா? இந்த தம்பி வணக்கம் வணக்கம். இவர் நம்ம அன்புக்கு கட்பட்ட முருகேசன் அவங்க பையன். இவரு நம்ம இளங்கோ. இது ராஜா அவங்க மாமா, ரிட்டையர்டு எஸ்ஐயா இருந்தாரு. நம்ம ராஜாவுடைய மாமனார். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 கோடி ரூபா போட்டு இதுனா கூட அதுவும் வீடு தான், இதுவும் வீடு தான். ஆனால் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. நைட்டு வந்துட்டு அப்படி இருந்தால் பாருங்கள், உப்பையே காற்று அழகாக இனிமே வருது. தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த க்ரீனாக தெரியுது, அது வந்து ஏற்காடு மலை. சூப்பர் பிளேஸுங்க. நம்ம முருகேசனை பட்டு புடவை உற்பத்தியாளர், நெய்க்காரப்பட்டி. கிளம்பிட்டீங்களா? சரி, ரைட்டுங்க, நன்றி. நம்ம அண்ணன் முருகேசனா. வணக்கம் சார். அருமையான இடம் சார். வீடு லொக்கேஷன் அருமையாக இருக்குது. சரிண்ணா, சூப்பர். ராஜா வீட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே ஏற்காடு போக போகிறேன். குப்பனூர் வழியா நம்ம இளங்கோ சார் வந்துட்டு நம்மளுக்கு காஃபி வாங்கி கொடுத்தாரு. அந்த பருத்திக்காடு பஸ் ஸ்டாப்பில் தான் அந்த தம்பிக்கிட்ட தான் காஃபி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. பாரு, இளங்கோ வந்துட்டு சைடில் அப்படியே எட்டி பார்க்குறாரு. வணக்கம் சார். ரோட்டில் இருக்க 2 பக்கமாக இருக்கிற மரம் பூரா காலியாக போகுதுங்க. ரோடு இப்போ அகலம் பண்ண போகிறாங்க. எல்லா மரமும் அவுட் ஆக போகுது. அப்படியே நிழலாக இருந்ததுங்க. அயோத்தியாப்பட்டினத்துலேருந்து இந்த ரயில்வே கேட்டுக்கிட்டு இருந்து நான் பார்த்தீங்கன்னா நிழலையே தான் வந்துக்கிட்டு இருந்தேன். கிரக பிரவேசம், நம்ம ராஜாவுடைய வீட்டை கிரக பிரவேசம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் குப்பனூர் வழியாக ஏற்காடு போயிட்டு, ஏற்காட்டில் நம்ம நண்பர் ஒருத்தரை சந்திச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி சேலம் போய் அங்கே சில பணிகளை முடித்து கொண்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். குப்பனூர் இந்த வழியாக மேலே ஏறலாம். மெட்ராஸில் சைடு இந்த பக்கம் இருந்து வரவங்களுக்கு போகிறோம். இது ரொம்ப பக்கம். நீங்கள் அஸ்தம்பட்டி போய் பார்த்தாவில்ல. அதேமாதிரி அரூர் ஊத்தங்கரை வழியாக போகிறவங்களுக்கும், இந்தாண்டிருந்து வர்றவங்களுக்கு, திருப்பத்தூர்லேருந்து வரவங்களுக்கு இது பக்கம். இந்த வழியை ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்காடு 28 கிலோமீட்டர். வெயில், சரியான வெயில். ராஜா வீடு கட்டிருக்கு அப்படிங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே மெக்கானிக்கு. அவங்க அம்மா சீட்டு போட்டு அப்புறம் ஏதோ அந்த இடத்த வாங்கி கட்டிருக்காங்க. எவ்வளோதான் பணம் போட்டு கிடந்தாலும் அந்த இடம் லொக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே மேலே மொட்டை மாடியில் படுத்துட்டு திரும்பி பார்த்தா ரைட் சைடில் ஏற்காடு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. இப்பயே பார்த்தீங்கன்னா மேலே பந்தல் போட்டு அங்கே தான் சாப்பாடு போட்டாங்க. காற்று மேக அருமையாக இருந்தது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரன் வீட்டு கிரக பிரவேசத்தை கூப்பிட்டுருந்தாங்க. கோடியில் போட்டு கட்டியிருந்தாங்க. நானும் என் மனைவியும் போயிருந்தோம். வாங்க வாங்க அப்படின்னாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 பேர்த்தோட வந்தார். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரரு எங்களை ஒரு தெரு நாயா கூட மதிக்கலைங்க. அப்படியே அவரை கூட்டிகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். அதுமாரி பதவி பணத்துக்கு தான் நீங்க மரியாதை, மனுஷனுக்கு மரியாதை கம்மி. போகும்போதே பாருங்க, அதாவது நல்லா ரெகுலரா போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு நல்லா இருக்கு. இது அதிசயமா தெரியல. புதுசா வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாம் சுத்தி தென்னந்தோப்பு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தினம் தினம் கண்ணில் பார்த்ததுனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிசயமா தெரியாது. அதனால இவங்க வெளியூருக்கு போனாங்கன்னா மற்ற இடத்த பார்க்கும்போது எல்லா இடத்தையும் அந்தோடைய சீதோசன நிலையெல்லாம் ஒரு அருமையாக தோணும். அதனால ஒரே இடத்துலயே குடியிருங்க, ஆனா பல இடத்தையும் சுத்தி பாருங்க. பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரயோஜனம் இல்லை.
அப்படின்றது தான் என்னுடைய தாழ்வான இது. பணம் இருந்தாதான் இன்னைக்கு பெரிய ஆள்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பணம் இருக்கிறவனுக்கு தான் மரியாதை. காத்து சத்தம் அதிகமா இருக்கு. நான் இன்னைக்கு எந்த வண்டியில திரும்ப போறேன்? Yamaha RX 100. இந்த வழியில போனீங்கன்னாக்கா ஈவினிங் டைம்ல பைக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். காட்டெருமை. அதனால காட்டெருமையை பார்த்தாக்கா அமைதியா நின்றுக்கோங்க. போய் செல்ஃபிலாம் எடுக்காதீங்க. அது ஏற்கனவே எங்க 2 பசங்களை எல்லாம் உருட்டி ஆளையே கொண்டுருச்சு. அது ஏன்னு தெரியல. அது வந்துட்டு போட்டிருக்க சட்டையை கூட அதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனுடைய நேரம் எல்லாம். அதனால வனவிலங்குகளை பார்த்தா ஓரளவுக்கு தூரத்துல நின்றுக்குவாங்க. அதுதான் நல்லது. கிட்டால போய் நம்மளுடைய வீரத்தெல்லாம் அங்க போய் காட்டக்கூடாது. அப்புறம் இன்னொரு பண்பை ஒன்று சொல்றேங்க. இந்த எலெக்ஷன் நடந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டி 4 முனை போட்டி அப்படி. இதில் என்னன்னாக்கா ரைட்டு, யார் வேணாலும் ஜெயிச்சுட்டீங்களா சந்தோஷம். ஆனால் வேணுமுனே போய் எதிர்கட்சிக்காரங்க வீட்டு முன்னாடி போய் பட்டாசு வெடிக்கிறது, அவங்கள அவமானப்படுத்துறது, இதெல்லாம் செய்யாதீங்க. அது வன்மம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஜெயிச்சுட்டாரா, அவர் வெற்றி பெற்றுட்டாரு, சரி அவர் நல்லபடியில் பணி சிறக்க செய்யட்டும் அப்படின்னு நாம் வாழ்த்துவோம். அதேமாரி வெற்றி பெற்றவங்களும் நான் உங்களுக்காக தான் வெற்றி பெற்றிருக்கிறேன், அதனால் நான் உங்களுக்காகவும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ நீங்கள் ஒரு சேவகர் ஆகிட்டீங்க. அதனால் அந்த காழ்ப்புணர்ச்சி பார்க்காம எல்லாத்துக்கும் நீங்கள் வந்துட்டு பணி செய்யும் ஒரு நண்பராக வந்து நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். யாருக்கிட்ட வந்துட்டு எதிர்வினையை காட்டாது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அரசியல் மேத்தாங்க பதவி வந்துருச்சுன்னா ஒரு சிலர் ரொம்ப ஆடுவானுங்க. ஏன்னா அவங்ககிட்ட பதவி இருக்கு அப்படின்ட்டு. நான் ஒரு பதவி வந்தா ஒருத்தனால பாதிச்சேன். ஒருத்தனை பார்க்க போனேன். அவன் ஒரு பெரிய பதவி, அவன் ஒரு கட்சியில் இருந்தான். அவன் சொல்றான், எனக்கு ஸ்டேஷன்ல ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லி முடிக்கங்காட்டியுமே என்ன கேட்டா நீங்க எல்லாம் பணம் கொடுத்தீங்க, ஃபைனான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா. சரிடா ரைட்டு, நீ அழிய போற பாடுறா இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி எல்லாம் ஊத்திக்கிட்டு போயிடுச்சு. அது யாரு என்னன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். அவனுக்கே கூட தெரிஞ்சாலும் தெரியலாம். அதனால யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அதே மாதிரி தான் யாருக்கு பணம் வரும் யாருக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நான் பணம் இருந்தப்ப என்னை விட கொஞ்சம் வசதி கம்மியான பசங்க, ஜாதி மதம் பார்க்க மாட்டேன், அழகு அழகானவன் அழகு கம்மியானவன் கருப்பு சிவப்பு இதெல்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட வச்சு மகிழ்ச்சி அடைவேன். நான் ஒருத்தன் மட்டும் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட மாரி சரித்திரம் ரொம்ப கம்மி. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வருவேன். ஆனந்தமாக அவங்க சாப்பிட்ற வரைக்கும் ஒரு பண்பாடு ஒன்று இருக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னமே தெரியுங்களா பண்ணோம், சாப்பிடும்போது அவங்க நம்மளோட வசதி கம்மியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் தான் அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, நாம் எந்திரிக்கவே கூடாது. அவங்களும் சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம கை கழுவக்கூடாது, இலையும் அடிக்கக்கூடாது. என்னுடைய பண்பாடு. நான் தானே பில்லு கொடுக்க போகிறேன், டேய் நீ சாப்பிட்டு வாடா அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அந்த பண்பாடு ரொம்ப தவறுங்க. வந்துட்டு அதேமாரி எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் கார் ஓட்டுற டிரைவரை, டேய் இந்தரா போய் சாப்பிட்டு வந்து கார்கிட்ட வந்து நின்றுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக சொல்லி அவன்கிட்ட காசு கொடுத்தான். ஏங்க அவன் அந்த டிரைவரும் நம்மளோட சாப்பிட்டுங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு, உங்களுக்குலாம் தெரியாதுங்க, நாமெல்லாம் விதவிதமாக சாப்பிடுவோம். அவன் வந்துட்டு பாரு நான் கார் ஓட்டி இவனுங்களுக்கு ஆக்சிடென்ட்டாகவும் கூப்பிட்டு போகிறேன், சிங்கரானுங்க பாரு அப்படின்னு சொல்லுவான். எந்த டிரைவரும் நம்மளை வந்துட்டு அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுக்காக ஓட்டுறதும் இல்லை, அவருக்காகவும் ஓட்டுறாரு, ஒரு ஓனருக்காக ஓட்டுறாரு. இந்த மாரி புத்தி வச்சிருக்கக்கூடாது. அந்த மாரி புத்தி இருந்ததுன்னா நாம் உருப்பிட மாட்டோம். அது இன்னைக்கு உருப்படாம தான் போயிட்டான் அவன். அதே மாதிரி ஒரு பிடிங்க சொன்னான், அவர் கார் வச்சிருப்பாரான். காரு வந்துட்டு வழியில் எங்கேயோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே மெக்கானிக்கை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி, என் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, போன ரேட்டுக்கு விற்றுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி அவர் வந்துடுவாராம். அப்படி சொன்னார் ஒருத்தர். அவர் பெரிய மேதாவி. அவர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்தமாரி பணம் இருக்கும்போது பிடிங்கித்தனம் பண்ணக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பாவுடைய ஸ்கூட்ரு, எங்கள் அப்பாவுடைய காரு எல்லாத்தையும் ஏற்கனவே இருந்ததை விட இப்போ அழகாக புதுப்பிச்சு பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அதுதான் வந்துட்டு ரொம்ப வேல்யூபுளான பொருளாக எல்லோரும் போகிற இடத்துல பார்க்குறாங்க. அதனால் புதுசாக பணம் வந்துருச்சு அப்படின்னு புது புது பொருள்லாம் வாங்கிட்டு ஆடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த புதுசாக பணம் வந்தால் ஆட்டம் ஆடுவானுங்க தெரியுங்களா? அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுங்க முறையாக தனியாக தெரியும். அதாவது நல்லபடியாக சம்பாரிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும். திருட்டுத்தனமாக சம்பாரித்து பெரிய பணக்காரன் அவனுங்க முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தனியாக தெரியும். அவன் பண்ணுற பந்தாவே பார்த்தீங்கன்னாக்கா, நான் பணக்காரன் ஆகிட்டேன், நான் புது பணக்காரன் ஆகிட்டேன்னு அந்த தோரணையே வித்தியாசமாக இருக்கும். உழைத்து நேர்மையாக சம்பாதித்த பணக்காரர்களை பற்றி நான் சொல்லவில்லை, யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏதாவது ஒரு எங்கள் மாமா பையன்லாம் அவன்லாம் சின்ன வயசில் எங்கள் மாமா வந்து இல்லை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு தான் வருவானுங்க, வந்து இருப்பானுங்க. நான்லாம் வந்துட்டு என் சட்டை பேண்ட்டு, நானும் அவன்லாம் ஒரே ஏஜ் தான், கிட்டத்தட்ட சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டுப்போம். நான்லாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு ரொம்ப எங்களுக்கு இருக்கிற பொருள்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பேன். நாங்களும் அப்போ வந்து ஏழை தான். அதனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப அனுசரணையாக ரொம்ப வந்து அவங்களெல்லாம் வந்துட்டு, நான் சப்போஸ் ஏதோ விளையாடிட்டு இருக்கும்போது அவங்கள அடிச்சுட்டா கூட என்ன தான் திட்டுவாங்க வச்சுங்களா, அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரு என்னுடைய அம்பாசிடர் எடுத்துக்கிட்டு எல்லாம் பொண்ணு பார்க்க போனது வந்தது எல்லாம். ஆனால் இன்னைக்கு என்னையே வந்து மிரட்டுறானுங்க, புதுசாக பணம் சம்பாரிச்சிட்டானா. என் முன்னாடி ஒரு டைம் சொல்கிறான், நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபைனான்ஸில் லாக் ஆகி தோத்துட்டேன், ரொம்ப காசு கஷ்டம். அப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறான், அந்த 55,000 அப்படியே வாங்கி அங்கே வை, அந்த 1,00,000 ரூபாய் வாங்கி அங்கே வை அப்படின்னு அவன் வீட்டுக்காரிக்கு ஃபோன் பண்ணி சீன் போடுறான். அப்புறம் பாரு டிவி பாரு, புது டிவி வரும், அதை அப்படியே பத்திரமா வாங்கி இறக்கி வைங்கண்ணா. மயிறு, என்கிட்ட நீ சீன் போடுறியா? அது என்ன உன் பணம் உன் பொருள், நீ தான் அனுபவிக்க போற ஆச்சா. அவன் வந்து என் வாழ்க்கையெல்லாம் தேவையில்லாம வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருந்தான். அவன் ஆனால் பணம் வச்சிருக்கிறது எல்லாமே 10 வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு. அது என்ன நீங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. நான் வந்து 20 2 வீலர் வச்சிருக்கேன், அவன் 10 இது வச்சிருக்கான். அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல, நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க பார்க்குறவங்க. சரி, பணம் இருந்ததுன்னா ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை தான் நான் சொன்னேன், வேற ஒன்று. கொப்பனூர் வழியாக ரோடு அருமையாக இருக்குதுங்க, டிராஃபிக் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் பருத்திக்காடு வந்தேன், அதனால தான் இது பக்கம் ஏற்காடு வர்றது, அதனால இந்த வழியாக வரேன். மழை பெஞ்சனால இலை தலைகள்லாம் நல்லா தளைஞ்சு போச்சு, செடியெல்லாம் புதுசாக பூத்துருக்குது. வந்தால் இந்த பக்கமும் கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் பார்த்துட்டு வரலாம். எனக்கு முன்னாடி போகிறவர் மளிகை கடை வச்சுப்பாருக்கு, நிறைய பொருளாக எடுத்துட்டு போகிறாரு. மேலே ஏறி வர்ற வழியில் ஒரு முனியப்பன் கோயில் இருக்குங்க. பாருங்க, அப்படியே ஊத்து வர மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாம் அழகா இடம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. நான் வந்துட்டு இப்போ கொப்பனூர் வழியாக மேலே ஏறி வந்தேன். இவங்க எல்லாருமே திருவண்ணாமலைக்காரங்க, எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கீழே நம்ம யமாக பார்த்துட்டு நல்லா இருக்குனாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்.
வீட்டில் சொல்லிட்டு வந்திருந்தாலும் சரி, எல்லாம் சொல்லாமல் எல்லாம் ஏமாற்றிட்டு வந்திருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து யாரும் அவங்கள திட்டாதீங்க. எல்லாரும் சொல்லிட்டு தான் சொல்லிட்டு வந்துக்கிறோம். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அண்ணா எடுக்காதீங்கம்பாங்க. அப்புறம் தான் என்னன்னு கேட்டால் அண்ணா நான் வீட்டில் சொல்லாமல் வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரியுமாங்க. ரைட், வாழ்த்துக்கள். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக. வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. இந்த ஏரியாவில் தாங்க காட்டெருமை நிறைய இருக்குது. அதனால் காட்டெருமையை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஓரமாக போயிருங்க. அதுக்கிட்ட போயிட்டு செல்ஃபிலாம் எடுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பழக்கப்படாத ஒரு மிருகம். நம்ம போட்டிருக்க சட்டை கலர்லாம் அதுக்கு முன்ன பின்ன பிடிக்காமல் கூட இருக்கும். அதனால் அதுக்கு டிஸ்டர்பாக நினச்சி நம்மளை வந்து முட்டி உருட்டி கூட தள்ளிடும். அது இருக்கிற கொம்புக்கு குத்து அது நிற்கவே நிற்காது. அது என்ன வேணாலும் பண்ணிடும். அதனால் எச்சரிக்கையாக வரவும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த ஊருக்காரங்களாம் பெரும்பாலும் இதில் பயணிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் வேறு தொந்தரவு, மற்ற எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. மொட்டை ஷேடு நிறைய பேர் ஏற்காடு வண்டி மொட்டை ஷேடுன்னு போட்டிருக்கோம். நானே அப்போ நினைப்பேன், எக்கடா இருக்கும் இந்த மொட்டை ஷேடு. குப்பனூர் வழியாக ஏறி வந்தால் தான் நம்மளை முதல் வரவேற்கும் போது மொட்டை ஷேடு. ஒரு அம்மாங்க வச்சிருக்காரு, யாரும் வச்சு சூப்பரா. இனிமேதாங்க அந்த அழகிய காட்சி உள்ள இடம். இப்போ வந்து இதுல இருந்து 2 வழியா போகலாம். இடது பக்கமும் போகலாம், நேராகவும் போகலாம். இடம்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த இடத்துல இருக்கவங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏதோ பிரைவேட் லேண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கேட்லாம் பாருங்க, பெரிய கேட்டா போட்டு என்னமான ஒரு அருமையா இருக்கு இந்த இடம்லாம். 16 கிலோமீட்டர் இருக்குது ஏற்காடு. பிரைவேட் எஸ்டேட் இருக்கு, அமைதியா அழகா இருக்கு. ரெகுலரா ஏற்காடு ஃப்ரண்ட் வேல ஏறுறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வழியிலையும் ஒரு முறை போய் இடத்த என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக குழந்தைங்களோட விளையாடிட்டு போகலாம். நான் வந்துட்டு எப்படின்னா, எங்கள் குழந்தைங்கள சின்ன பசங்களாக இருக்கும்போது அவங்கள பூராமே என்னுடைய அம்பாசிடர்லேயே இன்னும் யாரோ ஒரு ஃபேமிலியை அப்படியே கூட்டிக்கிட்டு பல்வேறு இடங்களுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடமும் கவர் பண்ணி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு எங்கேயுமே எங்களை கூட்டிகிட்டு போனதில்லை. ஏன்னா அவங்க அப்போ வந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறதுக்கே வந்து வசதி இல்லாத
ஒரு 2 வீலர் வாங்குறதே பெரிய அதிசயமான விஷயமா அவங்க அப்பா இருந்தாங்க. அதனால எங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவங்களால முடியல. ஆனால் நான் வந்துட்டு மேரேஜ் ஆனோடனே நான் முடிவு பண்ணேன். அப்போ வந்து என் கையில் பொருளாதாரம் இருந்தது. எங்கள் அப்பாவும் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பொருளாதாரத்தெல்லாம் பெருக்கி வச்சுருந்தாங்க. நான் காரு வந்துட்டு டீசல் இருந்ததுனால என் குழந்தைங்கள, என் பொண்ணு, என் பையன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நிறையா இடத்துக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கேன். ஏன்னா அந்த டைமில் நான் வந்துட்டு அதிகமாக பணம்னு அலையில. ஓரளவுக்கு எல்லாம் அந்த ஏஜ் இருக்கும்போது தான் அந்த குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போனேன், வந்தேன். ஆனால் வந்துட்டு ஒரு 8 இயர்ஸாக வந்துட்டு நான் எந்த அடுத்த தொழிலுக்கு போக முடியாமல் ஃபைனான்ஸ் லாக் ஆகி பணமும் இல்லாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு என்னுடைய குழந்தைங்களோட நான் வந்துட்டு ஜாலியாக அந்த குழந்தை பருவம்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அப்போ தான் வந்துட்டு நம்ம குழந்தைங்களோட எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு வர முடியும். ஆனால் வந்துட்டு அவங்க காலேஜுக்குன்னு போன பிற்பாடு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு தான் அவங்க போவாங்க. அப்பா அம்மா கூட போகிறதுக்கு அவங்களுக்கு பிரியம் இருக்காது. பையன் வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டோட தான் என்ஜாய் பண்ணுறதுக்கு அவன் விருப்பப்படுவான். அப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்பா கூட அம்மா கூட போகிறதெல்லாம் கொஞ்சம் அவன் விருப்பப்பட மாட்டான். மிஞ்சி போனால் ஒரு கல்யாணத்துக்கு அல்லது ஒரு கோயிலுக்கு வேணால் போவாங்க. அதே வந்து அவங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போனால் கூட ஒரு போர் அடிக்கும். அப்படின்றதுனால ஒரு 10th 12th வரைக்குமே நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எங்கெங்கே போகணுமா எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம், ஆனால் நான் ஒரு துரதிர்ஷ்டம், நான் வந்து அப்போ வந்துட்டு இருந்த பணம்லாம் நிறைய போய் லாக் ஆகிடுச்சு. வாங்கணும் போற ஏமாத்திட்டு இருக்கான். போய் கேட்டால் இன்னைக்கு எதிரியாக்குற அளவுக்கு அவன் நம்மளை சீன்றான். இப்போ கூட ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம், அப்போ என்ன என் பணத்தால் தான் நிற்குதா அப்படிங்கிறான். அப்புறம் ஒருத்தன் 10 வருஷமா என்ன ஏமாத்திட்டு இருக்கிறான். கேட்டால் நாளைக்கு இன்னைக்கு இருக்கான். என்னடா ஒருத்தனோட பழகிட்டு போய் இவனை போய் கோர்ட்லேயோ அல்லது கேஸ் கொடுத்தோ இது பண்ணுறதுன்னு. இதெல்லாம் வந்து மற்றவங்க கூட நினைக்கிறாங்க இவனுக்கு வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு வாங்குறதுக்கு துப்பு இல்லை அப்படின்ட்டு. முன்னாடி ஆட்டுக்குட்டியா பானா ஆய் வடிதவரி வந்துச்சு. அந்த மாரி எல்லாருமே இப்படி வந்து ஃபேமிலியோட போகிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. வீட்டில் கார் இருக்குது, பணம் இருக்குது, பைக் இருக்குது, போக மாட்டேங்கிறாங்க. நான் வந்துட்டு அந்த தவறை செய்யலை. நிறைய வீட்டில் சொல்கிறாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, நாங்கிட்ட எங்கேயும் போனதில்லை, பணம் தான் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் என்கிட்ட நிறைய பேர் சொல்லி காதில் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நான் சரியான ஆளா தவறான ஆளான்ட்டு இதில் பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு 100 பேர்னாச்சும் இருப்பீங்க. நிறைய பேர் கூட கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, உனக்கு என்ன உங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சுருக்கான் நீ போவ அப்படின்னாங்க. சத்தியமே சொல்கிறேன், நாங்கள் வாங்கின ஒவ்வொரு வாகனமும் லோன் போட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கின பணம் தான். அதாவது வச்சிருக்க பொருளையே நீங்கள் இனிமையாக வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாங்க. அதுக்குன்னு உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் இருந்தால் தான், இன்னோவா இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு இல்லை. நம்மளுக்கு கை கொடுக்குற, நம்மளுக்கு உதவுற, ஓரளவுக்கு ரிப்பேர் ஆகாத வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு மேலே போய் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் சரி பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டுட்டு வந்து சேர்த்திடலாம். இல்லைனாலும் நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவுதில்ல. இந்த காரில் போனால் தான் நம்மளுக்கு மதிப்பு உயரணும் இல்லை. நாம் நோக்கம் என்னென்னா பல இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும். நம்ம மதிப்பு மரியாதை போலி கௌரவம்லாம் உயரணும்னா வந்தா விட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். போய் நிற்கிற இடத்துல நீங்கள் சீன் போடலாம், அப்படியே போர்ட்டிக்கு அப்படியே போய் கார் நிறுத்துற மாதிரி பிடிங்கி வேலையெல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அது நீ என்ன வந்தா போனால் வந்துட்டான் நாயின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை வந்துட்டு வாக்கண்ணே இரு போகலாம், ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம நடந்துக்கணும். முடிஞ்சு தருதனை வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் ஒரு சிலர் அப்படிதான் இருப்பானுங்க. அந்த இடத்துல தான் அவனை புகழுவாங்க. ஆனால் போனோன்னு போய் தொலைச்சிட்டாப்பா, இவனை தாங்கிறதுக்கு நம்மளுக்கு சரியா போச்சு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த புடிங்கிக்கெல்லாம் போனானுங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கூடயே தான் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். மற்றவங்களையெல்லாம் வந்துட்டு கவனிக்க முடியாது.